கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். உதயன் தன் காதலி சந்திரிகாவின் வீட்டில் இருந்தான். உதயன் மனைவி கண்மணி அவனையே மனதில் சுமந்து கொண்டு அவனுக்காக வீட்டில் காத்திருக்கிறாள். உதயன் கண்மணியில் கழுத்தில் தாலி கட்டி அவளை அக்னி சாட்சியாக மனைவியாக ஏற்றுக்கொண்டது இன்று காலையில்தான். விருப்பமில்லாத கல்யாணம். காதலி சந்திரிகாவோ உதயனை இன்று எனக்கு உடம்பு சரியில்லை, இன்று இரவு என்னுடனே இருக்க வேண்டும் என்கிறாள். ஆனால் உதயனுக்கு அம்மாவாகிய அத்தையோ அவனை உடனே கிளம்பி வா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்று வீட்டிற்கு வரச் சொல்கிறார்கள். உதயன் யார் சொல்வதை கேட்கப் போகிறான்? என்ன உதய், இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருந்துட்டு போங்கன்னு சொன்னா அதுக்கு போய் இவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்லை சந்திரிகா, இப்போ தான் அத்தை ஃபோன் பண்ணினாங்க, என்னன்னு தெரியலை, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னாங்க. நான் மெடிக்கல் ஷாப்பில் போய் உனக்கு தலைவலிக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறேன். உனக்கு வேறு ஏதாவது வேணும்னா எனக்கு உடனே கால் பண்ணு. அது நடு ராத்திரியாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் ஓடி வந்துடுவேன். இப்போ நான் கிளம்புறேன் என்று அவள் பதிலுக்காக காத்திராமல் தன் வண்டியை கிளப்பி பக்கத்தில் இருந்த மெடிக்கல் ஷாப்பிற்கு சென்று மாத்திரை வாங்கி வந்து அதை சந்திரிகாவிடம் கொடுத்து விட்டு போய் மாத்திரையை போட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடு, டேக் கேர் பேபி என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பிவிட்டான். சந்திரிகாவிற்கோ தன் நாடகம் தோல்வியடைந்து விட்டதே என்ற கோபம். வீட்டிற்கு வந்ததும் அவன் வாங்கி கொடுத்த மாத்திரையை குப்பை தொட்டியில் போட்டாள். உதயனின் அத்தை ஏதோ முக்கியமான விஷயம், சீக்கிரம் கிளம்பி வா என்று இந்த நேரத்தில் கூப்பிடுறாங்க. அது கண்டிப்பாக நான் சந்தேகப்பட்டது தான். அவங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட உதயனுக்கும் கண்மணிக்கும் இன்னைக்கு ராத்திரி முதலிரவு ஏற்பாடு பண்ணி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக நடக்க விடக்கூடாது, என்ன செய்யலாம் என்று மனதிற்குள் திட்டம் தீட்டியவாறே உள்ளே சென்றாள் சந்திரிகா. உதயன் வீட்டிற்கு வந்துவிட்டான். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சந்திரிகா வீட்டிலிருந்து இங்கு வருவதற்குள் அத்தை திரும்பவும் 2 முறை கூப்பிட்டு விட்டார்கள். வீட்டின் கதவு திறந்திருந்தது. உதயன் அவசரமாக வீட்டிற்குள் நுழைய கண்மணி வெளியே வர இருவரின் தலையும் இடித்து கொண்டது. உஸ் என்று இருவரும் தலையை தேய்த்து விட்டு கொண்டே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏய், கண்ணை எங்க வச்சிருக்க? எதிரில் யாராச்சும் வர்றாங்களான்னு பார்த்து வரமாட்டியா என்றான் உதயன். உங்க தலையில என்று கண்மணி ஏதோ சொல்ல வாயெடுக்க, என்ன, என் தலையில கொம்பு முளைச்சிரும், அதனால 2 பேரும் இன்னொரு வாட்டி முட்டிக்கணும், அதானே சொல்ல வந்த? அதெல்லாம் உங்கள் கிராமத்தில் தான் கொம்பு முளைக்கும், இங்கே எல்லாம் அப்படி எதுவும் இல்லை, வலிய விடு என்றான் அவன். இல்லைங்க, அடிப்பட்ட இடத்துல வீங்கிக்கும், ஐஸ் கட்டி கொண்டு வந்து தரவான்னு தான் கேட்க வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உன் வேலை என்னவோ அதை மட்டும் போய் பாரு என்று கடிந்தான் அவன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்றாள் கண்மணி மெதுவாக. என்ன என்றான் அவன் கோபமாக. தலையும் முட்டிக்கிட்டா எங்கள் கிராமத்தில் மட்டும் இல்லை, எந்த ஊர்லேயுமே கொம்பெல்லாம் முளைக்காது, அது சும்மா சொல்கிறது என்று முகத்தை அப்பாவியாக வைத்து கொண்டு சொன்னாள் கண்மணி. உதயன் அவளையே பார்த்தவாறு நின்றிருந்தான். நான் இவளை தத்தின்னு சொன்னால் இவ என்ன அறிவில்லாதவன்னு சொல்லிட்டு போறா போல இருக்கே என்று முறைத்தவாறே உள்ளே சென்றான் அவன். இரவில் பூத்த ரோஜா மலரை போல அத்தனை அழகாக இருந்த அவள் முகம் வலியில் சுருங்கியது. நெற்றியை தேய்த்தவாறே நின்றிருந்தாள். தன் கண்களை வீட்டின் உள்ளே சுழலவிட்டு தனத்தை தேடினான். தனத்தை தான் தேடுகிறான் என்று புரிந்து கொண்ட கண்மணி, அம்மா பால்கனியில் உட்கார்ந்திருக்காங்க என்றாள். உடனே பால்கனிக்கு ஓடினான் உதயன். அத்தை, என்ன இங்கே வந்து உட்கார்ந்திருக்கீங்க? மணி 10 ஆகப்போகுது, இன்னும் நீங்கள் தூங்காமல் இருக்கீங்க, எதுக்கு என்ன அவ்வளவு அவசரமாக வர சொன்னீங்க என்றான். தனம் கோபமாக உட்கார்ந்திருந்தார். டேய், நீ உன் மனசில் என்னதான் நினச்சிட்ருக்க? ஏன், என்ன ஆச்சு அத்தை? கண்மணியை நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு தானே கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன? ஆமாம் என்று தலையை ஆட்டினான் உதயன். ஏன் இப்போ திடீர்னு கேட்குறீங்க அத்தை? கண்மணி உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாலா? அவள் என்னடா சொல்ல போறா? பாவம், அவளே ஒரு வாயில்லா பூச்சி. கல்யாணம் ஆன கையோட மண்டபத்தில் இருந்து கிளம்பி போயிட்ட. சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சு, திரும்பவும் கிளம்பி போயிட்டேன். நீ கண்மணிக்கிட்ட சரியாக பேசக்கூட மாட்டேங்கிற, அதான் கேட்டேன். இல்லை அத்தை, தவிர்க்க முடியாத வேலை, அதான் போனேன். சரி, இப்போ போயிட்டு நீ சீக்கிரம் ரெடியாகு. கண்மணிக்கும் உனக்கும் இன்னைக்கு முதல் ராத்திரி ஏற்பாடு பண்ணியிருக்கு. தூக்கி வாரி போட்டது உதயனுக்கு. என்ன அத்தை, எதுக்கு இன்னிக்கே? நீ எதுவும் பேச வேண்டாம், நான் சொல்கிறத மட்டும் செஞ்சா போதும், போ என்றார் அவர்.
உதயன் நேராக தன் அறைக்கு வந்தான். அலங்கரிக்கப்பட்ட அறையை பார்த்ததும் உதயனுக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது. தனம் கண்மணிக்கு தலைவாரி மல்லிகை பூவை அவள் தலையில் வைத்து விட்டார். கண்மணியின் முகத்திலோ ஈயாடவில்லை. இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது? தனம் அம்மாவிடம் எதுவுமே பேச முடியாது. உதயன் தனத்திடம் வாங்கி கட்டி கொண்டதை பார்த்த கண்மணிக்கு இதை தவிர்ப்பதற்கு எந்த வழியுமே கிடைக்கவில்லை. மௌனமாக இருந்துவிட்டாள். என்ன கண்மணி, அவன்தான் அப்படி இருக்கானா? நீயும் புதுசாக கல்யாணமான பொண்ணுக்கு இருக்கிற சந்தோஷம் எதிர்பார்ப்புன்னு எதுவுமே இல்லாமல் எப்பவும் ஏதோ ஒரு கவலையை மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு உன் முகம். என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுமா, எல்லாத்தையும் நான் சரி செஞ்சு வைக்கிறேன் என்றார் தனம். இந்த கல்யாணத்தை பற்றிய உண்மையை தனத்திடம் கூறிவிடலாமா என்று தோன்றியது கண்மணிக்கு. ஆனால் திருமணம் முடிந்ததும் உதயன் தனியாக அழைத்து சென்று அத்தைக்கு உண்மையை சொன்னேனா நீ இந்த வீட்லேயே இருக்க மாட்ட என்று மிரட்டியது நினைவுக்கு வரவும், அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்கு, அவ்வளவுதான் என்றாள். ஒருவேளை நீ அந்த ரகுவரனை நினச்சி பயப்படுறியோ? இனிமே உனக்கு எந்த பயமும் வேண்டாம். இத்தனை நாளாக நீ ரகுவரன் வீட்டில் வேலை செஞ்ச கண்மணி. ஆனால் இப்போ உதயனோட பொண்டாட்டி கண்மணி. அன்னைக்கு பார்த்த இல்லை உதயன் அந்த ரகுவரனை அடித்து துவைச்சதை? இனிமே நீ இருக்கிற பக்கம் கூட அவன் திரும்பி பார்க்க மாட்டான் என்றார் தனம். அடுத்த அரை மணி நேரத்தில் முந்தரி, பாதாம், பிஸ்தா போட்டு சுண்ட காய்ச்சிய பாலை கண்மணியின் கையில் கொடுத்து உதயனின் அறைக்கு அழைத்து சென்றார் தனம். உதயன் தன்னை மனதார மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவனுக்கு மிக அருகில் இருக்கப் போகிறோம் என்ற நினைப்பே கண்மணிக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. உள்ளே போய் கதவை தாள் போட்டுக்க என்றார் தனம். சரி என்று தலையை ஆட்டிவிட்டு கண்மணி உதயனின் அறைக்குள் தன் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வந்தாள். வீடே சொகுசாக இருக்கும்போது அவன் அறை மட்டும் குறைவாக இருக்குமா என்ன? கையில் பால் டம்ளரை வைத்து கொண்டு அறையை நோட்டமிட்டாள். உதயன் கட்டிலில் லேப்டாப்பை வைத்து ஆஃபீஸ் வேலையில் மூழ்கியிருந்தான். கண்மணி கதவை சாத்திக்கம்மா என்று வெளியில் இருந்து தனத்தின் குரல் கேட்டபோதுதான் உதயன் கண்மணியை நிமிர்ந்து பார்த்தான். வெளியில் தனத்தின் குரல் வந்த திசையையும் கண்மணியையும் மாறி மாறி பார்த்தான். பிறகு அவனே எழுந்து சென்று அறையின் கதவை லாக் செய்தான். கண்மணி அதே இடத்தில் அப்படியே நின்றிருந்தாள். அவன் அவளை கண்டுகொள்வதாகவே தெரியவில்லை. கதவை லாக் செய்துவிட்டு வந்தவன் திரும்பவும் தன் வேலையில் மூழ்கி போனான். என்ன செய்வது என்று தெரியாமல் சிறிது நேரம் அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்த கண்மணி பால் டம்ளரை அவனிடம் கொடுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்தவள் அம்மா கொடுத்தாங்க என்றாள். அங்கவை என்று கண்களால் பக்கத்தில் இருந்த டேபிளை காட்டினான் அவன். கணினியிலிருந்து முகத்தை எடுக்காமலேயே கண்மணி பாலை டேபிளில் வைத்துவிட்டு வந்து திரும்பவும் நின்று கொண்டாள். சிறிது நேரத்தில் கால் வலிக்க ஆரம்பித்தது. கட்டிலின் மேல் இருந்த ஒரு தலையணையையும் போர்வையையும் எடுத்து வந்து தரையில் விரித்து உட்கார்ந்தாள். மனதின் ஓரத்தில் கவலை இருந்தாலும் கடவுள் தனக்கு இப்படி ஒரு பாதுகாப்பான இடத்தை கொடுத்திருக்கிறானே என்று மனதிற்குள் நினைத்து நிம்மதியடைந்தாள். 1 மணி நேரத்திற்கு மேலாக கணினியில் மூழ்கியிருந்த உதயன் கடிகாரத்தை பார்த்தான். மணி 11:30 ஆகியிருந்தது. கண்மணி கீழே உட்கார்ந்தவாறே எதையோ யோசித்து கொண்டிருந்தாள். வேலை முடிந்து கணினியை மூடி வைத்தான். உட்கார்ந்திருந்த கண்மணி படுக்கச் சென்றாள். என்ன தூங்க போறியா என்றான். ஆமாம் என்று தலையாட்டினாள் கண்மணி. இரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றான். இவன் பெரிதாக என்ன சொல்லிவிடப் போகிறான்? நான் உன்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அத்தை சந்தோஷத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த விஷயத்தை பற்றி அத்தைக்கிட்ட சொன்னேனா நீ இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது, அதைத்தானே சொல்ல போகிறான் என்று மனதில் நினைத்தவாறே அவனை பார்த்தாள். என்னோட கல்யாணத்தை பற்றி எனக்கு நிறைய கனவுகள் இருக்குது. அதை பற்றி சொன்னால் அத்தைக்கு புரியாது, அவங்களுக்கு கோபம் வரும். அதான் அவங்க போக்கிலேயே போய் என் காரியத்தை சாதிச்சுக்கலாம்னு நினச்சேன். அவங்க சந்தோஷம் எக்காரணத்தை கொண்டும் கெட்டுவிடக்கூடாது. எனக்கு ஏற்ற என்னை பற்றி நல்லா தெரிஞ்ச என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணு தான் எனக்கு மனைவியாக வரணும்னு நான் நினைக்கிறேன். முன்ன பின்ன தெரியாதவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க டேஸ்ட்டுக்கும் ஏன் டேஸ்ட்டுக்கும் ஒத்து வராமல் வேவ் லென்த்தே மேட்ச் ஆகாமல் கடைசி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என்னோட அதிர்ஷ்டம் அப்படி ஒரு பொண்ணை நான் ஏற்கனவே சந்திச்சிட்டேன் என்றான்.
இதுவரை தலையை குனிந்தபடியே அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த கண்மணி அவன் சொன்ன அந்த கடைசி வார்த்தையை கேட்டதும் குனிந்திருந்த தலையை நிமிர்ந்து அவனை ஒரு கேள்விக்குறியுடன் பார்த்தாள். அவன் தொடர்ந்தான். என்னோட ஆஃபீஸில் எனக்கு உதவியாளராக இருக்கிற சந்திரிகாவை தான் நான் மனசார விரும்புகிறேன். அவளும் என் மேலே உயிரியே வச்சிருக்கா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எங்கள் விஷயத்தை பற்றி அத்தைக்கிட்ட பேசி நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம். அது வரைக்கும் தான் உனக்கு இந்த கஷ்டம். அத்தைக்கிட்ட நடிக்க வேண்டி இருக்கும். அத்தை எங்கள் 2 பேர் கல்யாணத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நீ ஃப்ரீ ஆயிடலாம் என்றான் அவன் வெகு இயல்பாக. அது வரைக்கும் நம்ம விஷயம் அத்தைக்கு தெரியவே கூடாது என்றான். உதயன் சந்திரிகாவைத்தான் காதலிக்கிறான் என்பதே கண்மணிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதற்குத்தான் அவள் இவரிடம் அத்தனை உரிமைகள் எடுத்துக்கொண்டாளா என்று யோசித்து பார்த்தாள். உதயனிடம் தன்னை விட சந்திரிகாவிற்குத்தான் முதல் இடம் என்று நினைத்து பார்ப்பதையே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கண்மணியால். ஐயோ, நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? அவர் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளட்டும், எனக்கு என்ன? ஆனால் சந்திரிகா நல்ல பெண் இல்லையே. அவள் அன்று ஆஸ்பத்திரியில் நடந்து கொண்ட விதமே அதற்கு சாட்சி. அவளை போய் நல்லவள் என்று கூறுகிறாரே இவர். 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் பைக்கில் போயிட்டுருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட். எனக்கு உதவ யாருமே வரலை. அப்போது அந்த வழியாக போயிட்டு இருந்த சந்திரிகா தான் என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தா. அவளோட ரத்தத்தை கொடுத்து என்னை காப்பாற்றினா. அப்போதான் அவளுக்கும் எனக்கும் அறிமுகமாச்சு. என்னோட உயிரை காப்பாற்றின அவளுக்கு என்னோட ஆஃபீஸ்லேயே வேலையும் கொடுத்தேன். அவளோட அன்புக்கும் என்னோட மனசையே கொடுத்தேன் என்றான். பாவம், உதயனுக்கு தெரியாது. சந்திரிகாவே ஆளை வைத்து உதயனுக்கு விபத்தை ஏற்படுத்திவிட்டு பின்பு உதவி செய்வது போல் நாடகமாடி உதயனுக்கு வலை விரித்து முதலில் ஆஃபீஸிற்குள் நுழைந்து பின் அவன் மனதிற்குள் நுழைந்திருக்கிறாள் என்பது. இன்றில்லாவிட்டாலும் என்றோ ஒரு நாள் உதயனின் மனதில் இடம் பிடித்து விடலாம் என்று கண்மணி நினைத்திருந்தாள். அதற்கு இனிமேல் வாய்ப்பே இல்லை என்பது அவன் பேசியதிலிருந்து தெள்ளத் தெளிவாக விளங்கிவிட்டது அவளுக்கு. மனது வலித்தது கண்மணிக்கு. வேதனையின் வெளிப்பாடு கண்ணீராய் வந்து கண்களில் நிறைந்தது. அவள் எதுவுமே பேசவில்லை. உதயன் தொடர்ந்து பேசினான். நான் சந்திரிகாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு அத்தை கிட்ட சொல்லி உன்னை திரும்பவும் அத்தை வீட்லேயே இருக்க ஏற்பாடு பண்ணிடுறேன். இதெல்லாம் நான் உன்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி சம்மதம் வாங்கின பிறகு தானே நம்ம கல்யாணமே நடந்துச்சு. ஆனால் நான் சந்திரிகாவை காதலிக்கிறதையோ அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறத பற்றியோ உனக்கு ஒன்றும் தெரியாது இல்லை, அதான் இப்போ சொன்னேன் என்று முடித்தான். அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அதற்குள் உதயனின் ஃபோன் அழைத்தது. மணி 12 ஆகியிருந்தது. இந்த நேரத்தில் யாரு ஃபோனை எடுத்தான்? சந்திரிகா தான் அழைத்திருந்தாள். அவளால் அங்கு நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை. அவளுக்கு தூக்கமும் வரவில்லை. உதயன் வீட்டில் என்ன நடக்கிறது? எதற்கு உதயனின் அத்தை அவனை கிளம்பி வா என்று அழைத்திருக்கிறார்கள்? ஒருவேளை உதயன் கண்மணியோடு சேர்ந்து விட்டான், அவளுடைய திட்டம் எல்லாம் காணல் நீராகி போய்விடுமே என்று தூக்கம் வராமல் தவித்தவள் உதயனுக்கு ஃபோன் செய்து நடப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவனை அழைத்திருந்தாள். ஆனால் இந்த நேரத்தில் சந்திரிகா ஃபோன் செய்யவும் உதயன் பதறிவிட்டான். உடம்பு சரியில்லை, காய்ச்சல், உடன் இருக்க வேண்டும் என்று கேட்டவளை தனியாக விட்டு வந்து விட்டேனே, அவளுக்கு ஏதாவது பிரச்சனையோ என்று பயத்துடன் ஃபோனை எடுத்து ஹலோ பேபி என்றான் பதட்டமாக. கண்மணிக்கு புரிந்துவிட்டது. இந்த அர்த்த ராத்திரியில் ஹலோ பேபி என்கிறான். அதுவும் கண்மணி இருக்கும்போது பலமுறை சந்திரிகாவை பேபி என்றுதான் அவன் அழைத்திருக்கிறான். அவளுடைய பெயரே பேபிதான் என்று நினைத்து கொண்டிருந்தாள் இந்த பட்டிக்காட்டு பெண். இப்போதுதான் அவளுக்கு புரிந்தது பேபி என்று தன் கணவன் அவளை செல்லமாக அழைக்கிறான் என்பது. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? பிறக்கும் போதே அப்பாவின் அன்பு இல்லாமல் பிறகு அம்மாவையும் இழந்து அத்தை மாமாவின் கொடுமையை அனுபவித்து வேலைக்காரியாக இருந்து பெண் பித்தனின் கையில் மாட்டி இத்தனை கஷ்டப்பட்ட பிறகும் உனக்கு என்மேல் கருணையே வரவில்லையே கடவுளே. கணவன் என்று ஒருத்தனை கொடுத்து அந்த உறவையும் எனக்கு எட்டா கனியாக்கி விட்டாயே என்று தன் விதியை எண்ணி வருந்தியவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. உதயனோ சந்திரிகாவிடம் சிரித்து சிரித்து அன்பும் அனுசரணையும் பொங்க பேசிக்கொண்டிருந்தான். கண்மணிக்கு இப்போது தாலி கூட அவள் நெஞ்சில் குத்தியது. போர்வைக்குள் புகுந்து படுத்துவிட்டாள். ஆனால் தூக்கம்தான் வர மறுத்தது. ஃபோனில் சந்திரிகா உதயனிடம் கேட்டாள். என்ன உதய்,
ஃபோனை ஒரே ரிங்கில் எடுத்துட்டீங்க, நீங்கள் இன்னும் தூங்கலையா? இல்லை பேபி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அத்தை எனக்கும் அந்த பொண்ணுக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்குத்தான் என்னை சீக்கிரமாக வர சொல்லி இருக்காங்க என்று சொல்லி சிரித்தான். என்ன உதய், இவ்வளவு சீரியஸான விஷயத்த கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க? சிரிக்காமல் என்ன பண்ண சொல்கிற பேபி? இந்த பொம்மை கல்யாணத்துக்கு முதலிரவு ஒன்று தான் குறைச்சல் என்றான். அது சரி, அந்த பட்டிக்காடை இப்போது உங்கள் ரூமில் தான் இருக்காளா என்றாள் சந்திரிகா. ஆமாம், இங்கே தான் இருக்கா. இங்கே தான்னா எங்கே? உங்கள் பக்கத்தில் இருக்காளா? ஏய், நீ இப்படி துருவி துருவி மறைமுகமாக கேட்குறப்பவே எனக்கு புரியுது. அவ எதுக்கு ஏன் பக்கத்தில் வரப்போறா? அவ தரையில் படுத்து தூங்குறா, நான் கட்டிலில் இருக்கேன் என்றான். சந்திரிகாவிற்கு சற்று மனது சமாதானமானது. அப்புறம் அவகிட்ட நம்ம விஷயத்தை பற்றி சொல்லிட்டேன். நீ என்ன சொல்லிட்டீங்களா? என்ன சொன்னீங்க? நானும் சந்திரிகாவும் ஒருத்தர் விரும்புகிறோம். நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எங்கள் கல்யாணம் முடிஞ்சதும் நீ பழையபடி அத்தை கூடவே அவங்க வீட்லேயே போய் இருந்துக்கலான்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவள் சம்மதிச்சிட்டாளா? அவள் என்ன சம்மதம் சொல்கிறது? நம்ம டீலே அதுதானே. அதுக்கு அவள் சம்மதிச்சதுனால தானே நான் அவள் கழுத்துலேயே தாலி கட்டினேன். அத்தைக்கிட்ட நம்மளை பற்றி சொல்கிறதுக்காக சரியான நேரத்துக்காகத்தான் நான் காத்துட்ருக்கேன் என்றான் அவன். அது சரி, நீ இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி இருக்க? நான் அதை கேட்குறத விட்டுட்டு என்னென்னவோ பேசிகிட்ருக்கேன். உனக்கு உடம்பு ஓகே தானே என்றான். நீங்கள் வாங்கி கொடுத்த மாத்திரையை போட்ட பிறகு உடம்பு சரியாயிருச்சு. தூக்கம் வரல, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலான்னு நினச்சேன் என்றாள். அவர்கள் இருவரும் விடிய விடிய பேசி கொண்டிருந்தார்கள். உதயன் சந்திரிகாவிடம் பேசியது எல்லாமே கண்மணியின் காதில் விழுந்தது. சிறிது நேரத்தில் உதயன் அவளிடம் காட்டும் அன்பையும் அக்கறையையும் கேட்க முடியாமல் தன் விரல்களை வைத்து செவிகளை மூடிக்கொண்டவள் சிறிது நேரத்தில் அப்படியே தூங்கிவிட்டாள். அன்றும் உதயனின் சாயலில் இருந்த இளவரசன் கண்மணியின் கனவில் வந்தான். இரவு வெகு நேரம் விழித்திருந்ததால் கண்மணி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். தூக்கம் கலைந்து கடிகாரத்தை பார்த்தாள். மணி 8. ஐயோ என்று கண்களை துடைத்து கொண்டு மீண்டும் பார்த்தாள். என்ன இவ்வளவு நேரம் தூங்கியிருக்கேன்? கட்டிலை பார்த்தாள். கையில்லாத டிஷர்ட் மற்றும் ஷார்ட்ஸ் அணிந்து உதயன் குப்புறப்படுத்து நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவனையே சிறிது நேரம் ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள் கண்மணி. பின் எழுந்து காலை கடமைகளை முடித்து குளித்து அறையிலிருந்து வெளியே வந்தாள். தனம் சமையல் அறையில் இருந்தார். வேலைக்கு மங்காவும் வந்திருந்தாள். இருவரும் சமையல் செய்து கொண்டிருந்தார்கள். சங்கடமாக இருந்தது கண்மணிக்கு. சமையல் அறைக்கு சென்றவள் அம்மா என்றாள் மெதுவாக. திரும்பிய மங்கா கண்மணியை ஏற இறங்க பார்த்தாள். வா கண்மணி, காஃபி குடிக்கிறியா என்றார் தனம் பாசமாக. அம்மா, நீங்கள் ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க? நானே வந்து செஞ்சிருப்பேன்ல. ராத்திரி தூங்க ரொம்ப நேரமாகிருச்சு, அதான் விடிஞ்சது கூட தெரியாமல் தூங்கிட்டேன் என்றாள் வெகு இயல்பாக. தனமும் மங்காவும் ஒருவரை ஒருவர் பார்த்து நமட்டு சிரிப்பு சிரித்து கொண்டனர். அவர்கள் எதற்கு சிரிக்கிறார்கள் என்பது கண்மணிக்கு புரிந்துவிட்டது. அம்மா, அது நீங்கள் நினைக்கிறது என்று அவள் சொல்லவும், கண்மணி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நானும் உன் வயசை கடந்து வந்தவதான். நீ ஏன் லேட்டாக வந்தேன்னு நான் உன்கிட்ட கேட்டனா என்ன? இல்லையே, பிறகு எதுக்கு விளக்கம்? இந்தா முதல்ல இந்த காஃபியை குடி என்று ஆவி பறக்கும் காஃபியை கண்மணியின் கையில் கொடுத்தார் தனம். ஆமாம், உதய எழுந்துட்டானா? இல்லைம்மா, அவர் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. சரி, நீ குடிச்சிட்டு அவனுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு போய் எழுப்பிவிடு என்றார் தனம். அம்மா, நானா என்றாள் கண்மணி. ஆமாம், நீதான். பின்ன என்ன நானா? நீதானே அவன் பொண்டாட்டி, நீதான் கொண்டு போய் கொடுக்கணும் என்றார். சரி என்று காஃபியை குடித்துவிட்டு உதயனுக்கு ஒரு கப் காஃபி போட்டாள். சர்க்கரை தூக்கலா, நல்லா ஸ்ட்ராங்கா என்று அவன் எப்போதும் கேட்பது ஞாபகம் வரவே சிரித்து கொண்டு இன்னும் கொஞ்சம் சர்க்கரையையும் காஃபி தூளையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றாள். படுக்கையில் அவனை காணவில்லை. வெற்றுடலோடு டவலை கட்டிக்கொண்டு குளித்துவிட்டு ஈரத்தலையுடன் குளியல் அறையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தான் அவன். திடீரென்று கண்மணி அங்கு நிற்பதை பார்த்ததும் அவன் கத்தினான். ஏய், நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த என்று தன் டவலை கெட்டியாக கையில் பிடித்தவாறே சத்தம் போட்டான். நான் காஃபி கொடுக்க வந்தேன் என்று கூறிய கண்மணி திரும்பி நின்று கொண்டாள். சரி, அதை அங்கேயே வச்சுட்டு நீ முதல்ல ரூம்ல இருந்து வெளியே போ என்றான் அவன். என்னோட வளையல் அங்கே கலட்டி வச்சிருக்கேன், அதை எடுக்கணும் என்றாள். அதுக்கு இப்போ என்ன அவசரம்? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கோ, இப்போ சீக்கிரம் போ என்றான். கண்மணி அறையை விட்டு ஓடியே வந்து விட்டாள். அவள் முகத்தில் வெட்கம் கலந்த புன்னகை. என்னம்மா தனியாக சிரிக்கிற என்று கேட்ட தனம், உதயனோட பேசிட்டு வர்றியாமா என்று பதிலையும் அவரே சொல்லி கொண்டார். ஆமாம் என்று தலையாட்டி வைத்தாள் கண்மணி. உதயன் ஆஃபீஸுக்கு கிளம்பியிருந்தான்.
காலை உணவை சாப்பிடுவதற்காக வந்து உணவு மேஜையில் உட்கார்ந்தான். கண்மணி உணவை பரிமாறினாள். தனம் அங்கு வந்து அமர்ந்தார். அத்தை, நீங்கள் சாப்பிட்டீங்களா என்றான். இன்னும் இல்லைப்பா, இனிமே தான் சாப்பிடணும். நான் இன்னைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு போகிறேன். அதுக்கென்ன அத்தை, போயிட்டு வாங்க. பணம் ஏதாவது வேணுமா என்றான். எந்த கோயில்? நீங்கள் எப்போவும் போகிற சிவன் கோயில் தானே? இல்லைப்பா, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய கோயில்கள் எல்லாத்துக்குமே நான் போயிட்டு வர 1 வாரம் ஆகும். 1 வாரமா? அதுவும் தனியாக போகிறீங்களா? தனியாக இல்லைப்பா, டெம்பிள் டூருங்கிற ஒரு ட்ராவல் ஏஜென்சியில் புக் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிப்புக்கு வேண்டிய சாப்பாடு, தங்குமிடம்னு எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்குவாங்க. என்னோட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் வராங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை என்றார் தனம். சரி அத்தை, பார்த்து போயிட்டு வாங்க. நான் உங்கள் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் போட்டுடுறேன், உங்கள் செலவுக்கு பயன்படும் என்று கூறிவிட்டு சாப்பாடு முடிந்ததும் கை கழுவி விட்டு, அத்தை நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு தன் லேப்டாப் பேக்கை எடுத்துக்கொண்டு, சாயங்காலம் நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன் என்று சொல்லி சென்றான் அவன். மாலை வேலைகளை முடித்து கொண்டு தனத்தை டூர் ஏஜென்சிக்கு அழைத்து சென்று விட வேண்டும். மாலை 7 மணிக்கு அவர்கள் அங்கு இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். இதை ஞாபகமாக வைத்து கொண்ட உதயன் சீக்கிரமாகவே ஆஃபீஸை விட்டு கிளம்பினான். உதயன் வீட்டுக்கு வரும்போது தனம் தன் துணிகளையும் மற்ற பொருட்களையும் பேக் செய்து வைத்திருந்தார். மணி 6 ஆகி இருந்தது. அத்தை போகலாம், இந்த டிராஃபிக்கில் 1 மணி நேரம் முன்னாடியே போனாதான் சரியான நேரத்துக்கு அங்கே போய் சேர முடியும் என்றான். தனம் கண்மணியிடம் வந்தார். மனசில் தைரியத்தோட சந்தோஷமா இருமா, நான் போயிட்டு வரட்டுமா என்று அவள் தலையை வருடியபடி அன்பாய் தனம் கேட்க, தனத்தை கட்டி அணைத்து கொண்ட கண்மணிக்கு அழுகை வந்துவிட்டது. கண்மணி தனத்துடன் பழகியது என்னவோ கடந்த 4 மாதங்கள் தான் என்றாலும் தனம் அவளுக்கு தாயாகவே மாறிப்போயிருந்தார். இந்த 4 மாதங்களில் தாயிடம் சேர்ந்த கண்ணுக்குட்டியைப் போல கண்மணி தனத்துடன் ஒன்றி போய்விட்டாள். இது 1 வார பிரிவுதான் என்றாலும் அவளால் அழுகையை அடக்க முடியவில்லை. ஏனெனில் அவளுக்கென்று இருக்கும் ஒரே ஒரு உண்மையான உறவு தனம்தான். தனம் அவளை தேற்றினார். அழாத கண்மணி, உன்னோட நல்ல குணத்துக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். உதயன் ரொம்ப நல்லவன். தேன் போன்ற சுவையில் இருக்கிற பலாப்பழத்துக்கு வெளியே இருக்கிற முள்ளு மாதிரி தான் அவனோட கோபமும் சிடுசிடுப்பும். அவனோட அன்பு மட்டும் உனக்கு முழுமையாக கிடைச்சிருச்சுன்னா அந்த பலாப்பழத்தை விட ஒரு படி மேலே அவன் உனக்கு தேனாக இனிப்பான். நான் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறதே உங்கள் 2 பேருக்காகத்தான் என்று தனம் பேசிக்கொண்டிருந்த போது உதயன் கிளம்பி வெளியே வந்தான். கண்மணி தனத்தின் நெஞ்சில் சாய்ந்து அழுது கொண்டிருப்பதை பார்ப்பதற்கு அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. 1 வாரம் கோயிலுக்கு போயிட்டு வரப்போகிறாங்க, அதுக்கு எதுக்கு இத்தனை அழுகை ஆர்ப்பாட்டம்? சந்திரிகா சொன்னது சரிதான். அத்தைய நல்லா ஐஸ் வச்சு மயக்கி வச்சிருக்கா. பயங்கரமான ஆளாக இருப்பா போல இருக்கே. எதுக்கும் இவகிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் என்று இருவரையும் பார்த்து மனதில் யோசனையோடு நின்றான். அத்தை, இப்படியே ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே பஸ் கிளம்பிடும் என்றான் தன் 2 கைகளையும் கட்டி நின்றவாறே. இதோ கிளம்பியாச்சு. அப்புறம் உதயா, கண்மணியை பத்திரமா பார்த்துக்க. ஏதாச்சும் வேணும்னா கூட அவள் கேட்க மாட்டா, நீயே கேட்டு வாங்கி கொடு என்றார் தனம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தை என்றான். தனத்தை கொண்டு போய் டிராவல் ஏஜென்சியில் விட்டான். பிறகு சந்திரிகாவை பார்க்க அவள் வீட்டிற்கு சென்றான். அவள் பொய்யாக சொன்ன காய்ச்சல் நிஜமாகவே வந்துவிட்டிருந்தது. அவளுக்கு ஆஃபீஸுக்கு லீவு போட்டிருந்தாள். தனம் கோயிலுக்கு சென்ற பிறகு அந்த வீடே வெறுமையாக தோன்றியது கண்மணிக்கு. அவ்வளவு பெரிய வீட்டில் அவள் மட்டும் தனியாக இருப்பது போல ஒரு உணர்வு அவளுக்கு. இரவுக்கு சப்பாத்தியும் குருமாவும் செய்திருந்தாள். தனம் மட்டும் சாப்பிட்டு விட்டு சென்றிருக்க மீதி உணவு மேஜையின் மீது அப்படியே இருந்தது. சாப்பிட பிடிக்கவில்லை அவளுக்கு. மாலை 6 மணிக்கு தனத்தை விட்டு வருவதாக சொல்லி சென்ற உதயன் மணி 10 ஆகிவிட்டது. இன்னும் வீடு வந்து சேரவில்லை. சோஃபாவில் உட்கார்ந்திருந்த கண்மணி அப்படியே தூங்கி போனாள். உதயன் சந்திரிகாவின் வீட்டில் இருந்தான். அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றான். உன்னை தனியாக இங்கே விட முடியாது, அதனால் நீ என்னோட வீட்டுக்கே வந்துடு. 2 நாள் இருந்துட்டு காய்ச்சல் சரியான பிறகு உன் வீட்டுக்கு போய்க்கலாம் என்றான் உதயன். சந்திரிகாவுக்கு இது எதிர்பார்க்காத சந்தோஷம். எப்போதும் அத்தை பாட்டு பாடும் இவன் எப்படி இன்று தைரியமாக வீட்டுக்கு வா என்கிறான்? அதுவும் இவனுடைய அத்தை வேறு வீட்டில் இருக்கிறார்கள். என்ன சொல்றீங்க உதய்? நானா உங்கள் வீட்டுக்கா? உங்கள் அத்தையை எப்படி சமாளிப்பீங்க என்றாள். அத்தை வீட்டில் இல்லை சந்திரிகா, அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. திரும்பி வர 1 வாரம் ஆகும் என்றான் அவன். சந்திரிகாவிற்கு இப்போதே பாதி காய்ச்சல் குணமாகி விட்டது போல ஒரு உணர்வு. நீங்கள் கூப்பிடும்போது நான் எப்படி வரமாட்டேன்னு சொல்வேன்?
தங்கள் சித்தம் என் பாக்கியம் என்றாள். மருத்துவரை பார்த்து மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டு உதயன் காரிலேயே அவளை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டே அரை தூக்கத்தில் இருந்தாள் கண்மணி. கதவு திறக்கும் சத்தம், அதைத் தொடர்ந்து ஆண் பெண் இருவரின் சிரிப்புச் சத்தமும் அவர்கள் வரும் காலடி ஓசையும். சட்டென பதட்டத்துடன் எழுந்து உட்கார்ந்தாள். உதயனும் சந்திரிகாவும் வந்து கொண்டிருந்தார்கள். சந்திரிகாவின் வலது கை உதயனின் மேல் பக்க இடது கையை இறுக்கி பிடித்தவாறே நடந்து வந்தாள் அவள். எப்போதும் வேகமாக நடப்பவன் இன்று சந்திரிகாவின் அன்ன நடைக்கு ஈடு கொடுத்து நடந்து வந்து கொண்டிருந்தான். அவர்களை பார்த்ததும் கண்மணி மிரண்டு போய் எழுந்து நின்றாள். உதயன் அவளை கண்டுகொள்ளாமல் நடக்க சந்திரிகா கண்மணியின் கழுத்தையும் கழுத்தில் தொங்கும் தங்க தாலியையும் நெற்றியில் வைத்திருந்த குங்குமத்தையும் பார்த்துவிட்டு கண்மணியை பார்த்து நல்ல வேஷந்தான் என்று சொல்லி நக்கலாக சிரித்துவிட்டு போனாள். உதயன் அரைக்கதவர்கள் சென்றவள், ஏய், எனக்கும் உதய்க்கும் 2 கப் பிளாக் காஃபி கொண்டு வா என்று ஆணையிட்டாள். கண்மணி அவர்கள் இருவரையும் பார்த்த அதிர்ச்சியில் அப்படியே நின்றிருந்தாள். அவள் கண்களில் இருந்த தூக்கம் காணாமல் போயிருந்தது. சிறிது நேரத்தில் அவர்கள் கேட்ட காஃபியை எடுத்துக்கொண்டு உதயனின் அறைக்கு பக்கத்தில் சென்றவள் உள்ளே போகலாமா வேண்டாமா என்று யோசித்தாள். வெளியில் நின்றவாறே குரல் கொடுத்தாள், அம்மா, காஃபி கொண்டு வந்திருக்கேன். ஏ பட்டிக்காடு, அங்கேயே வெளியவே நின்று ஏன் கூப்பாடு போடுற, உள்ள கொண்டு வா என்றாள் சந்திரிகா அதிகார தோரணையில். அறையின் உள்ளே சென்ற கண்மணி தலையை குனிந்தவாறே நின்று கொண்டாள். என்ன, நீ பாட்டுக்கு அம்மா காஃபி கொண்டு வந்திருக்கேன்னு வெளியே நின்று கத்துற? நான் என்ன அம்மாவா? டீசண்டா மேடம்னு கூப்பிடு என்றாள். அப்போதுதான் அவர்களை நிமிர்ந்து பார்த்தாள் கண்மணி. கட்டிலில் தன் லேப்டாப்பை வைத்து எதையோ பார்த்து கொண்டிருந்த உதயன் அமர்ந்து கொண்டிருக்க அரைக்குறை இரவு ஆடையில் அவனை ஒட்டி உரசியபடி சந்திரிகா உட்கார்ந்திருந்தாள். கணினியில் அவன் ஆபீஸ் விஷயங்களை பற்றி இவளிடம் கேட்கும்போது வேண்டுமென்றே அவன் தோள் மேல் விழுந்து கையை போட்டு பாதி உடம்பை அவன் மேல் சாய்த்து கணினியை பார்த்தாள். கண்மணிக்கு கண்கள் கலங்கியது, மனது வலித்தது. தலையை குனிந்து பார்வையை தாழ்த்தி கொண்டாள். தாலி கட்டிய கணவன் அவளின் கண்முன்னே வேறு ஒரு பெண்ணுடன் அந்யோன்யமாக அமர்ந்து இருக்கிறான், பேசிச் சிரிக்கிறான். இதெல்லாம் தெரிந்துதான் இந்த திருமண பந்தத்தில் கழுத்தை நீட்டினாள். ஆனாலும் இந்த மனது கிடந்து தவிக்கிறது, பார்க்க முடியாமல் வலிக்கிறது. அவள் அறையை விட்டு கிளம்ப முயற்சிக்க உதயன் அவளை தடுத்தான். இரு, ஒரு நிமிஷம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். கண்மணி தலையை குனிந்தவாறே நின்றிருந்தாள். உன்கிட்ட பேச போகிறது நான் இல்லை, சந்திரிகா என்று சந்திரிகாவை பார்க்க சந்திரிகா ஆரம்பித்தாள். ஏய், இங்கே பாரு, உதய் வேற வழி இல்லாம தான் உன் கழுத்தில் தாலி கட்டி இருக்காரு. அதனால் நீ புருஷங்கிற உரிமை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட நெருங்கிறதோ அவர் அத்தையை மயக்கின மாதிரி அவரை மயக்க நினச்சேன்னா அந்த நிமிஷமே நீ இந்த வீட்டை விட்டு போயிடணும். வீட்டை விட்டுமில்லை, இந்த ஊரை விட்டே போயிடணும் என்றாள் திமிராக. நான் எனக்கு இந்த வீட்டிலையோ இல்லை இவர்கிட்டையோ எந்த உரிமையும் எடுத்துக்க மாட்டேன் என்று சொல்லும்போதே அவள் குரல் உடைந்து விட்டது. அங்கிருந்து நகர முற்பட்டவளை, இரு, இன்னும் முடியலை என்றாள் சந்திரிகா. திரும்பவும் அங்கேயே நின்றாள் கண்மணி. உன் கழுத்தில் இருக்கிற தாலியை கலட்டி வச்சுட்டு போ என்றாள். சந்திரிகாவை நிமிர்ந்து பார்த்த கண்மணி, என்ன சொன்னீங்க என்றாள். நான் என்ன இங்கிலீஷ்லையா பேசுகிறேன், தமிழில் தானே சொன்னேன். இவர் கட்டின தாலி உன் கழுத்தில் இருக்குல்ல, அதை கழட்டி இந்த டேபிள் மேலே வைன்னு சொன்னேன். இந்த கல்யாணமே ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு, இன்னும் தாலி மட்டும் எதுக்கு உன் கழுத்தில் இருக்கணும் என்றாள். தன் கைகள் நடுங்க தாலியை கையில் எடுத்த கண்மணி அதை தன் உள்ளங்கையால் நெஞ்சோடு சேர்த்து அழுத்தி பிடித்து கொண்டாள். கண்ணீரோடு உதயனை பார்த்தாள். கண்மணியை பார்த்ததும் முதல் முறையாக பாவமாக தோன்றியது உதயனுக்கு. சந்திரிகா ஏதோ பேசப்போகிறாள் என்றுதான் உதயன் நினைத்தான். ஆனால் அவள் தாலியை கழட்டி கொடுக்கச் சொல்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஏய், என்ன, நான் சொல்கிறத கேட்காம தாலியை பிடிச்சுக்கிட்டே நிற்கிற? ஓ, கிராமத்து பொண்ணுடைய தாலி சென்டிமெண்ட்டா? இரு, நானே வந்து கல்லட்டி எடுத்துக்கிறேன் என்று எழ முயன்றவளை சந்திரிகா என்று சற்று உரத்த குரலில் கத்தினான் உதயன். சந்திரிகா மட்டுமல்ல, கண்மணியும் உதயனை ஆச்சரியமாகத்தான் பார்த்தான். என்ன ஆச்சு உதய், நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? வேண்டாம் சந்திரிகா, தாலியை கலட்ட வேண்டாம், தாலி அவள் கழுத்திலேயே இருக்கட்டும். என்ன ஆச்சு உதய், உங்களுக்கும் ஏதாச்சும் தாலி சென்டிமெண்ட் இருக்கா என்ன என்றாள் ஆத்திரமாக. அதில்ல, நீ அவள் தாலியை கழட்டி வச்சுட்டு வாங்கிட்டா அடுத்த வாரம் அத்தை வந்துடுவாங்க. அவங்க எங்கள் கழுத்தில் தாலியை காணோன்னு கேட்பாங்க.
அப்புறம் அவள் நடந்ததெல்லாம் சொல்லிட்டானா, அவ்வளவுதான். இத்தனை நாள் நாம் பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் பிரச்சனை இன்னும் பெருசாயிரும். அதான் சொன்னேன் என்றான். ஓ, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? நான் அதை அந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை. சரி, இன்னும் கொஞ்ச நாள் தானே, இருந்துட்டு போகட்டும். நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் இவ தாலியை கழட்டி கொடுத்து தானே ஆகணும். சரி சரி, இன்னும் ஏன் இங்கேயே நிற்கிற? கிளம்பு. அப்புறம் போகும்போது கதவை சாத்திட்டு போ என்று சொல்லிவிட்டு ஆஃபீஸ் ஃபோன் காலில் பேசிக்கொண்டிருந்த உதயனின் தோளில் சாய்ந்து கொண்டாள். அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் பொங்கி வந்த கண்ணீரை அடக்கி கொண்டு கதவை சாத்திவிட்டு வெளியே ஓடி வந்து விட்டாள் கண்மணி.